கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த ப்ரேயர் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து ஜெபிமா விக்டர் சேனலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம். ஏற்கனவே இடையில சேனலில் கர்ப்பத்தின் கனிக்காக ஒரு ப்ரேயர் வீடியோ போட்டிருக்கோம். அதை தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அதுக்கு அதை ஆசீர்வதிப்பார். இனி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். எங்களோட இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம எதற்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் அப்படின்னா இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிற சகோதரிகள், பிள்ளைகள், அது சிறு பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வயதானவர்களா இருக்கலாம். நிறைய பேர் இந்த இரவு நேரத்துல இந்த தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். ஆண்டரை பொறுத்த அளவுக்கு நித்திரைங்கிறது ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம். நித்திரையை நீங்க இது ஐயோ நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கெல்லாம் கப்பல்ல போகும்போது நல்ல நித்திரை பண்ணாரு. ஸோ நமக்கு அந்த நித்திரைங்கிறது தேவைப்படுது. ஏன்னா நம்ம உடம்பு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த நித்திரையில ஒருவேளை ஆவியானவரே உங்களை எழுப்பி ஒரு 3 மணிக்கோ 2 மணிக்கோ எந்திரிச்சு உந்துதல் கொடுத்து நீ ஜெபம் பண்ணு, அந்த மாதிரி அந்த டைம்ல சொன்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னா அது ஒரு நல்ல காரியம். நம்ம ஜெபத்துக்காக நம்ம எந்திரிச்சு நிற்கும் போது நமக்கு உடம்புல இன்னும் கொஞ்சம் நமக்கு பலன்தான் வருமே வர சோர்வு வராது. ஆனா இதையும் தாண்டி ஒரு சில பேர்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அன்னைக்கு அந்த நித்திரையில நைட் நேரம் தான் சிந்தனையில பிசாசு பயங்கரமான ஒரு போராட்டம் கொடுக்கும். எதிர்காலத்தை குறித்ததான பயம் கொடுக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கும், கணவனுடைய எதிர்காலம், கணவனுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனைகள், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய. ஒரு சில பேருக்கு இதெல்லாம் தாண்டி இரவு நேரத்துல பிசாசு அவங்க கூடயே படுத்திருக்க மாதிரியே ஃபீலிங் இருக்கும். பிசாசினுடைய போராட்டத்தை கட்டப்பட்டிருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கதான உறவுல கூட பிரச்சனை வரும். அந்த நேரத்துல பிசாசு அவங்க கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். இந்த இரவு நேரத்துல இந்த மாதிரி நிறைய பிசாசினுடைய அந்த விக்கிரகங்கள் வழிபட்ட முன்ன வழிபட்ட அந்த விக்கிரகங்கள் அந்த இரவு நேரத்துல போராடுறது, சொப்பனம், கெட்ட சொப்பனம், இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே பிசாசனுடைய கிரியைகள். இதெல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம கடிந்து கொண்டு ஜெபம் பண்ண போறோம். நீங்க தொடர்ந்து எங்களோட ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு எப்படி இதெல்லாம் கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி விஷயத்துல இரவுல தூக்கம் வராம நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து தினமுமே இந்த வீடியோவை கூட நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ தான் இந்த வீடியோ இருக்கும். படுக்க போறதுக்கு முன்னாடி எங்களோட இணைந்து நீங்க டெய்லியும் கூட இந்த வீடியோ வச்சு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும். இப்ப எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமீனப்பா. இந்த ப்ரேயர் வீடியோ கத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறமான் கொடுத்த அருமையான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோமப்பா. ஸ்தோத்திரமான் இந்த ப்ரேயர் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய கருத்துல வருகிற ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமீனப்பா. உங்களுடைய வேத வார்த்தையின்படி கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்னு சொன்ன வேத வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் அப்பாவும் ஸ்தோத்திரமாண்ட உனக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு என் தேவன் இரவு நேரத்தில் நல்ல ஒரு நித்திரை கொடுக்கிறபடியால் அவங்க நன்றி செலுத்துக்கிறோமப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, இரவு நேரம் வந்தாலே எனக்கு ஒரு விதமான பயம் வருகிறது, இரவு நேரம் ஏன் தான் வருகிறது என்று பலவிதமான கேள்விகளோடு பலவிதமான கஷ்டங்களோடு இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த நாட்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இரவு நேரத்தில் ஒரு நித்திரை கத்தர் கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் தங்கள் எதிர்காலத்தை குறித்துதான பயம் ஆண்டவரே, தமையனப்பா ஸ்தோத்திரம், தங்களுடைய வாழ்க்கையை குறித்தான ஒரு பயம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமான தன் வேலை ஸ்தலத்தை குறித்துதான ஒரு பயம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமான கணவன் மனைவி ஆண்டவரே இடையே உள்ள உறவுக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவரே பலவிதமான பயங்கள் பிரச்சனைகளை கொண்டு வருகிற பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நிர்மூலமாக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் இரவு நேரத்துல தூங்க விடாதபடி ஆண்டவரே பிள்ளைகளை அமுக்குகிறதான பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நிர்மலமாவதாக. அதிகரவர் ரந்தனா சகதனலரபோ ரியாந்தலரபோ ரீமானா ரீஷேக திகாராபாலா இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்துல ஆண்டவர் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் அநேக பிள்ளைகள் ஆண்டவர் இரவு நேரங்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் பலவிதமான பிசாசு போராட்டத்தோடு காணப்படுறாங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அந்த பிசாசின் போராட்டங்கள் எல்லாம்
இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அழிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல ஆண்டவரே பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்னு சொன்ன வேத வார்த்தைப்படி ஆமென் ஆண்டவரே. நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே, பிசாசை எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்ப்பங்களையும் தேளிகளையும் மிதிக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியா நன்றி அப்பா ஆண்டவரே. பிசாசை நாங்கள் எதிர்த்து நின்று ஆண்டவரே இரவு நேரத்துல நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நித்திரை ஆண்டவரே தடை பண்ணுகிற எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது ராஜா என்னென்ன கவலைகள் என்னென்ன கஷ்டங்கள் ஆண்டவரே என்னென்னப்பா வியாதிகளோடு காணப்படுகிற ஆண்டவரே பலவிதமான பிள்ளைகள் இருக்காங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என் தேவன் இரவு நேரத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்ல ஒரு நித்திரை கத்தர் கொடுக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வேத வசனத்தின்படி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொன்ன வேத வார்த்தையின்படி அவர் நீதிமானை ஒரு நாள் தள்ளாட விட்டார்னு சொன்ன வேத வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த இரவு நேரத்துல எல்லாவித கவலைகளுக்கும் எல்லாவித கண்ணீருக்கு என் தேவன் பதில் கொடுத்து நல்ல ஒரு நித்திரையை கொடுக்க முடியாது செபிக்கிறேனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ அப்படியே செய்ய போகிறபடியா நன்றி செலுத்துகிறேனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றும் திருக்கரத்துல தாழ்த்து தருகிறோம். ஆமீனப்பா. பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு ஒரு கிருபை ஒரு பலத்தை எங்களுக்கு தந்தபடியாலும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் அப்பா திருக்கரத்தை தாழ்த்தி வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் அடிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாரும் எங்களோட இணைந்து ஜெபம் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து இரவு நேரத்துல கிரியை செய்யதான அந்த அந்தகாரத்தை எடுத்து போட்டு இனி பரலோக தரிசனங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த பிரச்சனை நீங்க போராடினீங்கன்னா தொடர்ந்து நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. இந்த வீடியோ வைத்து நீங்க டெய்லி இரவுல நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை தருவார். நீங்க உங்களுக்கு இது போக உங்களுக்கு வேற தாண்டி இரவு நேரத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா அது அந்த வார்த்தைகளையும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க இந்த வீடியோ பார்த்து ஜெபிச்சு உண்மையாலுமே அந்த இரவு நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதையும் கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ ஒரு சாட்சியா நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா அது வந்து அதை வாசிக்கிற பிறருக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.